என்பது ஜிஎஸ்டி புது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆவணங்களை பற்றி தான். இந்த குறிப்பிட்ட ஆவணங்கள் இருந்தால் தான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு விண்ணப்பிக்க முடியும். நான் குறிப்பிட்ட இந்த ஆவணங்கள் அப்லோட் பண்றதுக்கு எல்லாமே அசல், அதாவது ஒரிஜினல் ஆவணங்களாக இருக்க வேண்டும். இது இல்லாம என்ட்ரி பர்பஸுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற ஆவணங்கள் கட்டாயம். வங்கி கணக்கு விவரங்களும் தேவைப்படும். மேலும் இமெயில், மொபைல் எண்ணும் தேவைப்படும். லொகேஷனை ஜியோ டேக்கிங்கும் பண்றது மாதிரி இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஆவணங்களை பற்றி பார்ப்போமா? என்னென்ன பர்பஸ்க்காக ஆவணங்கள் தேவைப்படும்? ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ். நீங்க பண்ண போற தொழில் எந்த வணிக அமைப்புல இருக்கு? ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, ட்ரஸ்டா, கம்பெனியா, அதற்கான ப்ரூஃப் வைக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர், யாரோட போட்டோ வைக்கணும்? போட்டோ ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி. ஆத்தரைஸ்டு சிக்னட்டரினா யாரு? ப்ரூஃப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி. அத்தாரைஸ்டு சிக்னட்டரிக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும்? ப்ரூஃப் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். பிரின்சிபல் பிளேஸுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும்? அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும்? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஒயில் கிளாரிபிகேஷனுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும்? இதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ். பார்ட்னர்ஷிப் டீடு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பங்குதாரர்கள் இருக்கிற நிறுவனமா இருந்தா பார்ட்னர்ஷிப் டீட் அல்லது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தேவைப்படும். ட்ரஸ்ட் டீடு, அந்த நிறுவனம் ஒரு ட்ரஸ்டா இருந்தா பதிவு செய்யப்பட்ட ட்ரஸ்ட் டீட் தேவைப்படும். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் என்பது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ல இருந்து கம்பெனிக்கு வழங்கப்படும். இந்த ஆவணத்தை பதிவேற்றம் செய்யலாம். எனி ப்ரூஃப் சப்ஸ்டன்சியேட்டிங் கான்ஸ்டிடியூஷன். அரசால் வழங்கப்பட்ட வேறு எந்த ப்ரூஃபாவது நிறுவனத்தின் வடிவமைப்பை நிறுவுறது என்றால் அந்த ஆவணத்தை கூட பயன்படுத்தலாம். அரசால் வழங்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஆவணம். சர்டிபிகேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சர்டிபிகேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்பது நிறுவனத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட எந்த அனுமதியையும் பதிவேற்றம் செய்யலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் என்பதை ஆர்சி என்று சொல்வார்கள். இந்த ஆவணமானது சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு ரிலேட்டட் ரெகுலேட்டரி ஆர் கவர்மெண்ட் அத்தாரிட்டியால் வழங்கப்படுவது. இதில் ஏதேனும் ஒன்றை உங்கள் வணிக அமைப்புக்கு ஏற்ற ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஏதாச்சும் ஒன்று பதிவேற்றம் பண்ணா போதும். உங்களுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உள்ள ஏதேனும் ஒரு ஆவணத்தை பதிவேற்றம் செய்தால் போதுமானது. போட்டோ ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர். ஆக்சுவலி சோல் ப்ரொப்ரைட்டர் ஒருத்தர் தான் ப்ரொப்ரைட்டரா இருக்காருன்னா அவர் போட்டோ ஏற்றினா போதும், பதிவேற்றம் செஞ்சா போதும். மற்றபடி இந்த கம்பெனி இதுக்கெல்லாம் யார் பங்குதாரரோ அவங்க முடிவு பண்றாங்களோ அவருடைய போட்டோவை வாட்ஸ்அப் போட்டோவை ஏற்றினா போதுமானது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது பங்குதாரரின் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். போட்டோ ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி. போட்டோ ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி என்பதில் நிறுவனத்தின் இந்த ஜிஎஸ்டி கணக்கை நிர்வாகம் செய்ய அல்லது இயக்க அதிகாரம் அளிக்கப்பட்டவரின் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இவர் தான் அந்த ஜிஎஸ்டி இயக்க போறாரு, அதுக்கான ஓடிபியை சொல்ல போறாரு, அதுக்கான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய போறாரு, கையெழுத்து போடுற அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கும். அவருடைய போட்டோவை இந்த இடத்துல ஏற்றணும். 3வது இது ப்ரூஃப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி. LOA எனப்படுகிற லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷனை போர்டு மீட்டிங்கில் தீர்மானம் நிறைவேற்றி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் பதிவு செய்த பிறகு ஜிஎஸ்டியை நிர்வகிக்க இயக்கப் போகிற நபருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் வழங்கப்படும்.
லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன்ங்கிறது போர்ட் மீட்டிங்ல ரிசர்வேஷன் போட்டு மினிட்ஸ் புக்கில் பதிவு பண்ணிட்டு அவருக்கு அதிகாரம் அளிக்கிறதில் வழங்கப்படுற லெட்டருக்கு பேர் லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். காப்பி ஆஃப் ரிசர்வேஷன் பாஸ்டு பை பிஓடி மேனேஜிங் கமிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் லெட்டர். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அல்லது மேனேஜிங் கமிட்டி ஜிஎஸ்டி கணக்கு துவங்குவதற்கும் ஜிஎஸ்டி அத்தாரைஸ்டு செக்ரட்டரி நியமிப்பதற்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் ஒப்புதல் கடிதமும் இந்த கையெழுத்தணும். இப்போ கம்பெனி வந்தால் போர்டு மீட்டிங் போட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த ரிசல்யூஷனை பாஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க. இல்லை அந்த ட்ரஸ்ட் மாதிரி மற்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அவங்க மேனேஜிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டி மூலமாக மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த லெட்டரை நகலையும் அக்செப்டன்ஸ் லெட்டரையும் கொடுப்பாங்க. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிரின்சிபல் பிளேஸ்னா நம்ம தொழில் நடக்கிற மெயின் இடம். சில பேருக்கு ஒரு இடம் மட்டும் இருக்கும், அது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். சில பேருக்கு வேர் ஹவுஸ் யூனிட் அப்படின்னு இருக்கும், அது அடிஷனல் பிளேஸு. இந்த தொழில் நடக்கும் மெயின் இடம் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், உள்ளாட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் சொத்து ஒரு ரசீதி, முனிசிபல் கத்தா காப்பி, முனிசிபாலிட்டியால் வழங்கப்படும் ரசீது. இந்த கத்தாங்கிறது ஒரு வேற்றுமொழி சொல்லு. அது என்ன ஆச்சுன்னா கட்டான்னா கணக்கு அல்லது பதிவேடுன்னு பேர். சில சொத்து சம்பந்தமாக சில ரசீது வந்து முனிசிபாலிட்டி கொடுப்பாங்க, அதை கூட ஏற்றலாம். அதுக்கு பேர் தான் முனிசிபல் கத்தா காப்பி. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோட அந்த சொத்தோட ரசீது பேர் தான் முனிசிபல் கத்தா காப்பி. எலக்ட்ரிசிட்டி பில்லு, மின்சார வாரியத்தால் அந்த இடத்துக்கு வழங்கப்படும் மின் நுகர்வு ரசீதி. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிருப்பாங்கல்ல, பணம் கட்டியிருப்பாங்க, அதுக்கான ரசீதி. 2 லீஸ் அக்ரிமெண்ட். தொழில் செய்யும் பிரதான இடம் வாடகைக்கு குத்தகைக்கு இருந்தால் அதற்கான வாடகை பத்திரம், அது குத்தகை பத்திரம். வாடகை இருந்தாலும் வாடகை பத்திரம், குத்தகை இருந்தாலும் குத்தகை பத்திரம். அது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ல இருக்கணும். 2 அக்ரிமெண்ட்லாம் நம்ம அதுக்கான ஃபார்மெட், லீகல் ஃபார்மெட்ல இருக்கணும். விட்னஸ் 2 பேர் சைன் பண்ணியிருக்கணும். பிளேஸ் இடம்லாம் கரெக்டாக இருக்கணும். விட்னஸ் கையெழுத்து மட்டும் போடாமல் விட்னஸோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கணும். 11 மாதம் டூரேஷன் இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கங்க, எல்லாம் லீகலாக இருக்கணும். அதுமாரி குத்தகை பத்திரமும் அதுமாரி இருக்கணும். குத்தகை லீஸுக்கு இருந்தாங்கன்னு அது மாதிரி இருக்கணும். கன்சர்ன் லெட்டர். கன்சர்ன் லெட்டர்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஓனர் அந்த இடத்தில் செயல்பாட்டு தொழில் செய்ய ஆட்சேபம் இல்லை என வழங்கப்படும் ஒப்புதல் கடிதம். ஃபார் எக்ஸாம்பிள், சொந்த இடமா இருக்கும், அப்பா பேர்லையோ அண்ணன் பேர்லையோ இருக்கும், இல்லை கணவர் பேரில் இருக்கும். அந்த பத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஒரு கடிதம் கொடுக்கணும், கேன்சல் லெட்டர். இவர் வந்து என்னுடைய மனைவி, இல்லைன்னா சகோதரர், எனது பையன், இவர் வந்து இவருடைய இந்த மாதிரியான பேர்கள் உள்ள தொழிலை செய்யறதுக்கு, எனக்கு இந்த இடத்துல செய்யறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை, நான் ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் கன்சர்ன் லெட்டர். அடுத்தது டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூட் பை த கவர்மெண்ட். மற்ற இடங்கள் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முனிசிபாலிட்டிலாம் இருக்கும், சில பேர் கவர்மெண்ட் பிளேசஸாக இருக்கும். அதுக்கு வந்து சில இடங்கள் கோவில் இடம் அது மாதிரி இருக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸு சர்டிஃபை பண்ணாலோ அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்தாலோ அதை வச்சிங்க ஏற்றுனீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் அது லீகலாக கரெக்டாக இருந்ததுன்னா ஒப்புதல் அளிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி ரிசிப்ட், முனிசிபாலிட்டி கச்சா காப்பி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட், கன்சர்ன் லெட்டரு, டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் எல்லாமே அந்த இதுக்கு சொன்னோம்ல, இதுக்கு அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்றா ஏற்றினா போதும். இப்போ பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஏற்றினா போதும், ட்ரஸ்டாக இருந்தால் ட்ரஸ்ட் ஏற்றினா போதும், கம்பெனி இருந்தால் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஏற்றினா போதும், கடையாக இருந்தால் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் கொடுத்த அந்த இதை சர்டிஃபிகேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏற்றினா போதும், ஹோட்டலில் வந்து அந்த ஆர்சி ஏதாச்சும் இருந்துன்னு ஏற்றினா போதும், ஏதாச்சும் ஒன்று ஏற்றினா போதும். ஆனால் இங்கே வந்து ப்ரூஃப் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டலாக இருந்ததுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏற்றணும்,
எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் ஏற்றணும், இப்போ ஓன் பிளேஸாக இருந்ததுன்னு கன்சர்ன் லெட்டர் ஏற்றணும், அதுக்கான பத்திரத்தை ஏற்றணும். இது மாதிரி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸு, ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸை ரிலேட்டடாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸை அதை ஏற்றணும். ஒன்று மட்டும் ஏற்றக்கூடாது, அது ரிலேட்டடாக உள்ள 2-3 டாக்குமெண்ட்ஸை ஏற்றணும். மேற்கண்ட ஆவணங்கள் இடத்துக்கு தகுந்தமாறு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் கரண்ட்ல இருக்கணும். உதாரணமாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட், முனிசிபல்லாம் அந்த ஆண்டுக்கான நடப்பாண்டுக்கான இதாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி பில் லேட்டஸ்ட் பில்லாக இருக்கணும். 2 லீஸ் அக்ரிமெண்ட்லாம் அந்த 14 மாதம் கரண்ட்ல இருக்கணும். கன்சர்ன் லெட்டர்லாம் லேட்டஸ்டாக இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். இது மாதிரி எல்லாமே நடப்பு காலங்களில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்க வேண்டும். ப்ரூஃப் ஆஃப் அடிஷனல் பிஸ்னஸ். அடிஷனல் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. நிறுவனத்தில் மையம் முக்கியமான இடம் தலைமையகம் இடத்துல இருக்கும். கூடுதலாக ஒரு வேரஸ் வச்சுருப்பாங்க, குடோன் வச்சுருப்பாங்க, அல்லது பிரான்ச் வச்சுருப்பாங்க, அல்லது இன்னொரு யூனிட் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா நாம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறத காமிக்கணும். அந்த இடத்துக்கு பேர் தான் அடிஷனல் பிளேஸ், கூடுதலாக உள்ள இடம். இதுக்கு நம்ம இதுக்கு சொன்னோம்ல, அந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட், முனிசிபல் காப்பி, அதாவது அடிஷனல் பிளேஸ்க்குள்ள எலக்ட்ரிசிட்டி பில்லு, 2 லீஸ் அக்ரிமெண்ட்டு, கன்சர்ன் லெட்ரு, டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு உள்ளது. இப்போ இன்னொரு பிளேஸ் எடுத்தாங்கன்னா அந்த அனதர் பிளேஸுக்கு உள்ள எல்லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸையும் அதுக்கான ரிலேட்டட் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட்ஸ், 2க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக வச்சு அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒயில் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன். இப்போ விண்ணப்பம் பண்ணிட்டோம். விண்ணப்பம் பண்ண பிறகு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதை ஆய்வு செய்யும் அதிகாரிகள், ஜிஎஸ்டி அதிகாரிகளை ஆய்வு பண்ணி சில வாரங்களில் நேரடி விளக்கம் ஆய்வு பண்ணுவாங்க. பெரும்பாலும் நேரடி ஆய்வு பண்ணுவாங்க, விளக்கம் கேட்பாங்க. அவங்களுக்கு திருப்தி ஏற்படலை அப்படின்னா கூடுதலாக அவங்க சில டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணி இந்த டாக்குமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதுக்கான ஸ்லாட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க நோட்டீஸ் அனுப்பினோடனே அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார அவங்க சொன்ன அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எத்தனை டாக்குமெண்ட்ஸ் சொன்னாங்களோ அத்தனை டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக நம்ம டயத்துக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண கிளாரிஃபிகேஷன் நம்ம குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதான் நாம் ஜிஎஸ்டி சரி அதை ஆய்வு பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணது மறுபடியும் மறு ஆய்வு பண்ணுவாங்க. சரியாக இருந்ததுன்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பரை ஒதுக்குவாங்க. இதுதான் அந்த ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு. ஏதாச்சும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் விவரம் தேவைப்பட்டால் கமெண்ட்ல குறிப்பிடுங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். மிக்க நன்றி, வணக்கம்.